ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாக்கொட்டை பொரியல் தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை இந்த மாதிரி கழுவி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் பலாக்கொட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 விசில் வச்சு எடுக்கிறேன். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக துருவி எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பலாக்கொட்டையை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்ட உடனே கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாலாம் போட்டுறாதீங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலெல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமாவே காஞ்ச மிளகா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாலா எல்லாமே வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தோடையும் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா பலாக்கொட்டை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பலாக்கொட்டையை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுங்கள், நீட்டமாக. கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில். இந்த பலாக்கொட்டை பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, டெம்ப்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.